திங்களனி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதுரம் கடந்திரம் நின்றான் யாவன் தங்குகடற் புய்வரைப்பின் நெளியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. தக்கனும் முட்கள முனிவரும். மகா கணபதி சட்டென்று மறைந்து போனதும் தாய் பசுவை பிரிந்த கன்றைப் போலவும் தாயை பிரிந்த குழந்தையைப் போலவும் கையில் கிடைத்த பெருஞ்செல்வத்தை பறிகொடுத்து விட்ட தரித்திரனைப் போலவும் மனம் பொறுக்காமல் தக்கன் மனம் குமுறி அழுது புரண்டான். யானைமுக கடவுள் தனக்கு தரிசனம் கொடுத்தருளிய திசையை நோக்கி கை ஊப்பி வணங்கி பலவிதமாகவும் தோத்தரித்து கும்பிட்டான். அவ்வனத்தில் வளர்ந்திருக்கும் சரக்கென்ற மரங்களில் மலர்ந்திருக்கும் பூங்கொத்துக்களை எல்லாம் விநாயகப் பெருமானின் திருமுடியில் தரித்திருக்கும் மலர் மாலைகளோ ஒன்று தக்கன் நினைத்து அம்மரத்தை கட்டி அணைத்து உச்சி முகந்து வணங்கினான். மேலும் அக்கானகத்தில் உள்ள நீர் நிலைகளையும் பட்சிகளையும் மீன்களையும் மாளிகைகளையும் யானைகளையும் கமுகு மரங்களையும் பனை மரங்களையும் அன்றில் பறவைகளை கூவி அழைத்து தனக்கு தரிசனம் கொடுத்து தந்தருளி மறைந்து போன கருணை கடலை யாராவது பார்த்தீர்களா என்று கேட்டு புலம்பினான். அந்த வனத்தில் திரியும் யானைகளை எல்லாம் அவை விநாயகப் பெருமானின் திருப்படிகளை ஒத்து இருப்பதனால் தக்கன் வணங்கி துதித்து நெருப்பில் பட்ட மெழுகு போல மனமுருகி ஆனந்த பரவசத்தில் திக்கு முக்காடி திணறியபடியே முட்கள முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த ஆசிரமத்திலே கருணையை உருவமான சிஷ்யர்கள் குழுமி இருக்கும் இடத்தில் அவர்களுக்கு மத்தியில் கதிரவனை போன்ற தேஜஸோடு முட்கள முனிவர் அமர்ந்திருந்தார். அன்பு ததம்பும் மூன்று கண்கள் 4 கரங்கள் ஆகியவையோடு பொன்னாலும் நவரத்ன மணிகளாலும் விநாயகப் பெருமானுடைய அழகிய உருவங்களை உருவாக்கி அவற்றையே சதா சர்வகாலமும் வணங்கி துதித்து வருவதைக் கண்ட தக்கன் அவருடைய திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு எழுந்தான். ஆனந்த பரவசத்துடன் விழிகளில் நீர் மல்க பக்தி பெருக்குடன் கைகூப்பி நிற்கும் அவனை முதற்கள முனிவர் கருணை ததம்ப நோக்கி, பக்தனே, உன் பெயர் என்ன? ஊர் எது? உன் மனதில் நீ கொண்டிருக்கும் ஆவலாதிகள் என்னென்ன என்று வினவினார். தக்கன் அமிர்தம் குடித்து கொள்வனைப் போல மகிழ்ச்சி அடைந்து கைகூப்பி கும்பிட்டு முன்னிபுங்குவரே, கர்நாடக தேசத்தில் உள்ள பானு என்ற நகரத்தை பரிபாலனை செய்து வரும் வல்லராஜனின் மகன்தான் நான். எனது பெயர் தக்கன். என் அன்னை கமலை என்பவள். என் பெற்றோர்களுக்கு புத்திரனாக நான் பிறந்தபோது தொழுநோய் பிடித்து உடம்போடு அங்ககீனனாகவும் நான் தோற்றமளித்தேன். என் பெற்றோர்கள் அளவு கடந்த துயரத்தை அடைந்து என் வியாதியை குணப்படுத்த பல வழிகளில் முயற்சி செய்தார்கள். ஆனால் ஒன்றும் பலனளிக்கவில்லை. இப்படியே எனக்கு 12 வருஷம் முடிந்து விட்டது. எந்த வகையிலும் என் துன்பம் நீங்காதைக் கண்டு என் தந்தை மனம் அருவருத்து அதன் பயனாக என் தாயையும் என்னையும் அரண்மனையை விட்டு வெளியேற்றி விட்டார். நானும் என் தாயும் வேறு வழியின்றி இந்த நகரத்தை வந்தடைந்து இங்குள்ள வீடுகளில் பிச்சை எடுத்து உயிர் வாழ்ந்து வந்தோம். இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் தங்கள் திருமேனியில் படிந்து வந்த காற்றானது என் உடல் மீது பட்டது. உடனே என் உடலை பிடித்திருக்கும் வியாதி அங்கக்குறைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டது. அதன் பிறகு அந்தணன் ஒருவர் எனக்கு கூறி அருளிய மந்திரத்தை வாசித்து விக்னேஸ்வரின் தரிசனத்தை நான் கண்குளிர கண்டு மகிழ்ந்தேன். அக்கணேசமூர்த்தியின் உத்தரவின் பேரில் தான் நான் இப்போது தங்களை நாடி வந்திருக்கிறேன். மேலும் தும்பிக்கை தொங்கும் முகத்தோடு எனக்கு தரிசனம் தந்தருளிய விநாயகமூர்த்தி தம்முடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் திருவுருவத்திலும் எனக்கு காட்சி கொடுத்ததால் கடவுளுக்கும் உங்களுக்கும் உருவ அமைப்பில் வித்தியாசம் கிடையாது. தங்களுடைய ஆசியினால் எனக்கு இப்பூவுலக வாழ்க்கை ஆனந்தமயமாக அமைய வேண்டும். அது தவிர என்று நீங்காத பக்தியை வைத்திருக்கும்படியாகவும் தாங்கள் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினான். அதை கேட்டு முட்கள முனிவர் அதிக வியப்படைந்து, மகனே, நீ மகா அதிர்ஷ்டகாரன். விநாயகப் பெருமானின் திருவடி தாமரைகளில் அளவில்லாத பக்தி வைத்திருப்பவனும் நீதான். தேவ வருஷத்தில் 1000 வருஷங்கள் நான் சிறப்பான தவங்கள் இயற்றியிருந்தும்
எண்ணற்ற நாட்கள் பக்தி தியானத்தில் லயித்திருந்தும் தான தர்மங்கள் செய்திருந்தும் எனக்கு அந்த விநாயகப் பெருமான் காட்சி தந்ததே கிடையாது. அந்த விநாயகப் பெருமானை உன்னுடைய மனம், வாக்கு, காயம் என்னும் முக்குணங்களாலும் நீ சிந்தித்திருக்கிறாய். அதனால் இந்த பூலோகத்திலேயே உனக்கு நிகரானவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. பிராமணர்களுக்கு நெருப்பை போலவும் தவசீலர்களுக்கு மந்திர வடிவமாகவும் இருந்து அவரவர்களுக்கு தகுந்த விதத்தில் காட்சி கொடுத்து அனுக்கிரகிக்கக்கூடிய கணேச பெருமான் எனக்கு எப்படி தரிசனம் தந்தருளினாரோ அதை போலவே உனக்கும் காட்சி தந்ததாக கூறினாய். இனி நான் உனக்கு சொல்ல வேண்டிய உதவி என்னவாகத்தான் இருக்க முடியும் என்று கூறி தக்கனுக்கு கணேச பெருமானின் ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்து மகிழ்ச்சி பெருக்குடன் அவனை கட்டி தழுவி கொண்டு ஆனந்த பரவசமானார். இந்த நிலையில் மைந்தனை வெகு நேரமாகவும் காணாமல் அங்கு தேடி வந்த அரசி கமலை கருணையை வடிவமாக திகழும் முட்கள முனிவர் இடத்தில் தக்கன் இருப்பதைக் கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அம்முனிவர் அவளும் வணங்கி துதித்தாள். அவனை முட்கள முனிவர் பார்த்து, உத்தமியே, நீயும் உன் மகனும் வேதாகமங்களாலும் அறிய ஒண்ணாத விநாயகப் பெருமானின் அருளுக்கு பாத்திரமானவர்களாகிறீர்கள். சகல வினைகளையும் வென்றவர்களாகவும் மாறினீர்கள். உன் குமாரனுக்கு விநாயகப் பெருமானுடைய ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்திருக்கிறேன். அந்த மந்திரத்தை தோத்திரம் செய்து சித்தி பெற்ற பிறகு அவன் தெய்வேந்திரனைப் போல இவ்வுலகில் சக்கரவர்த்தியாக திகழ்வான். இனி நீங்கள் இருவரும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். இவ்வாறு கூறிய விஸ்வாமித்திரர் அந்த தக்கனின் முற்பிறவி கதையை கூறலானார். திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதலம் கடந்திர முன் நின்றான் யாவன், தங்கு கடற்புவி வரப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன், அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனிடையே சரணாக அடுத்துலேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளரும் அன்றே.